பிரைஸ் தி லார்ட் மக்களே, காலை வணக்கம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களையும் உன் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கிறீங்க மக்களே? மறுபடியும் உங்கள் பார்க்க உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி மக்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக மக்களே. உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார் ரொம்ப. அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். தினமும் அவருடைய வாக்கியத்தை, அவருடைய வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கார் மக்களே. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வையுங்கள். தினந்தோறும் அந்த வார்த்தை தான், அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். வியாதியாக இருக்கிறனே, நோவாக இருக்கிறனே, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, வாடகை கட்ட வழி இல்லையே, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வழி இல்லையே என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தினமும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படியாவது மனுஷர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி வரும். கண்மலையை நோக்கி பாருங்கள். கண்மலையிலிருந்து உங்களுக்கு உத்தாசையை அனுப்புகிற ஒரு நல்ல தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் மக்களே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். அவரை நம்புங்க மக்களே, அவரை நம்புங்கள். ஏன் தினந்தோறும் சொல்கிறோம், அவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் காத்திருங்க, ஜெபிங்க. ஜெபிக்கும் போது எவ்வளோ நேரம் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறீங்கன்றது கணக்கில் மக்களே. எவ்வளோ நேரம் கர்த்தரிடத்தில் பேசுகிறீங்கன்றது தான் கணக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் கர்த்தரிடத்தில் முழங்கால் படிட்டு முடியாதவங்க உட்காந்து கூட ஜெபிக்கும் போது, தன் அறையை பூட்டி ஜெபிக்கும் போது, கர்த்தர் உங்கள் கஷ்டங்கள், கண்ணீர்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் துக்கங்கள், உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார் மக்களே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்கள். உங்கள் கணவருக்காக ஜெபிங்கள். கணவர் மனைவிகளுக்காக ஜெபிங்கள். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் ஜெபியுங்கள். அநேக தேசத்தில் வாலிபர்கள் உண்டு, வாலிப பெண் பிள்ளைகள், குழந்தைகள், அவர்களுக்காக ஜெபிங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களே. அவர்கள் பாவத்தில் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு ஜெபந்தான் ஜெயம் தரும். ஜெபிக்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் பெலன் அடைவார்கள். கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறவன் புது பெலன் அடைந்து கழுக போல செட்டை விரைத்து பறந்து செல்வான். மான் கால்களை போய் உயர்த்துவான். ஆமாம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலனை தருவார் மக்களே. நல்லா ஜெபிங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1000 ஸ்தோத்திரங்கள். பைபிள், வேதம் தான் நம்மளுக்கு வெளிச்சம். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருது இந்த சத்திய வேதம் மக்களே. நல்லா ஜெபிங்க, நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு, ஆண்டவரே எப்படியாவது நீ என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு நன்மை செய்யுங்க, இந்த தேசத்துக்கு நன்மை செய்யுங்க என்று ஜெபிங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் மக்களே. மக்களே, நன்றி. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. Amen. God bless you.